நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்ககிட்ட ஒன்று முக்கியமாக பேசணும். சொல்லுங்க. நான் குடிச்சிருக்கேன். அதான் தெரியுதே. இதான் பேசுற விஷயமா? என்னமோ பெரிய பாரத் ரத்னா அவார்ட் வாங்கின மாதிரி. நான் பேசணும்னு நினச்சது வேற, இப்போ குடிச்சிருக்கேன்னு சொன்னது வேற. நான் குடிச்சிட்டு பேசுகிறேன் நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நாளைக்கு சுப்பு கல்யாணம். இதான் நீ பேசணும்னு சொன்ன முக்கியமான விஷயமா? ஐய சரியான அவசர கொடுக்கையா இருக்கீங்களா? குறுக்க ஏங்க பேசுறீங்க? சாரி, சொல்லு. கல்யாணம் முடிஞ்சா நீங்க மாட்டி இப்படியே கல்லடு குறிச்சி போக போறீங்க, நான் மாட்டி இப்படியே மெட்ராஸ் போக போறேன். போய் தானே ஆகணும். அதுக்கப்புறம் எங்க எப்படி எப்போ பார்ப்போன்னு எது பாப்பமா கூட தெரியாதுல்ல. இதுக்கப்புறம் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. கிடைக்கவும் கிடைக்காது. அதான் இப்பவே மனசு இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. இது பேசுறதுனால யாருக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா மனசுல இருக்கிறத சொல்ல முடியாம போற மாதிரியான ஒரு கொடுமை உலகத்துல வேற எதுவும் இல்லைங்க. என்ன சொல்லணும்? என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க, நானும் வேற மாதிரி எப்படா சொல்லலான்னு யோசிச்சு பார்க்குறேன். இப்படி சொன்னாதான் கரெக்டாகவே இருக்கு. என்ன? ஐ லவ் யூ மீனாட்சி. உன்னை பார்க்குறப்பெல்லாம் என் மண்டைக்குள்ள என்னென்னமோ ஆகுது மீனாட்சி. இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா பயங்கரமா வலிக்குது மீனாட்சி. என்ன கண்ணுங்க அது? அதுல ஹைடெக்ஸ்லாம் வேற போட்டுக்கிட்டு அப்படியே கத்தி மாதிரி தீட்டி வச்சிருக்கீங்க. ஒரு வாட்டி பார்த்தா அப்படியே கிழிக்குதுங்க என்ன. உலகத்திலே இப்படி ஒரு பார்வைய நான் பார்த்ததே இல்லைங்க. என்ன சிரிப்புங்க அது? ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி உங்க சிரிப்பை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடி செத்தா கூட எனக்கு ஓகே தாங்க. என்ன பாக்குறீங்க? மனசெல்லாம் நிறைஞ்சு போற மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு. கோவம்னா நீங்க தான், மேர்மனா நீங்க தான், அழகுனா நீங்க தான். நீங்க தாங்க எல்லாம், நீங்க தாங்க எல்லாமே, நீங்க மட்டும் தாங்க. இப்படி பெயிண்டிங் மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைங்க. தூங்கி எழுந்துச்சு வந்தா அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்க. பட்டு புடவை கட்டினா அப்படியே கேலண்டர்ல இருக்கிற சரஸ்வதி மாதிரி இருக்கீங்க. அன்பா பார்த்தா என் அம்மா மாதிரி இருக்கீங்க. ஓர கண்ணில் பார்த்தா உலக அழகி தோத்தாங்க. சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, என் மனசு உசுறு நினப்பு எல்லாம் நீதான். என்னைக்கு உன்னை முத தடவை பார்த்தனோ அன்னைக்கு விழுந்த வந்தா இன்னி வரைக்கும் எழுந்துக்கல. நான் நின்னா நடந்தா படுத்தா எப்போ நினப்புதான். இந்த 3 நாள் என் வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. ரொம்ப சந்தோஷமான நாள். போச்சு எல்லாமே, நாளையோட போச்சு. மீனாட்சி, யா சாத்தி, என் அழகி, என் ஏஞ்சல், என் அம்மா, கொல்றியடி என்ன, கொல்றியடி, கொல்றியடி. நீ இல்லாம இங்க நான் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்குடி, ரொம்ப பயமா இருக்கு. லவ்னா இதுதானு இப்பதான் இந்த புத்தி கட்ட முட்டாளுக்கு தெரியுது. இந்த நிமிஷம் முன்னாடி வெட்டிக்கிட்டு சாவறதுனாலும் சந்தோஷமா சாவண்டி, சந்தோஷமா சா. மீனாட்சி,
பயப்படாத. நான் ஒன்று கேட்பேன், தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல? உன் கையை கொஞ்சம் கூட. ப்ளீஸ் மீனாட்சி, ஒரே ஒரு வாட்டி கொடு மீனாட்சி, ப்ளீஸ். இது போதும் மீனாட்சி, இது போதும். அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தேடி வந்து தூக்க வருவேன். ஆனா ஒண்ணு மீனாட்சி, உன் அப்பா, உன் அம்மா, உன் அண்ணன், அந்த போலீஸ்காரன், இந்த உலகத்துல எவனா இருந்தாலும் என் அளவுக்கு நேசிக்க முடியாது. சாவர வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு மீனாட்சி. நான் உன்னை நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன்.